Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ், அதோட டைப்ஸ், யூசஸ், ஆப்ரேட்டர்ஸோட அவுட்புட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும்போது ரெண்டு அவுட்புட் பாசிபிலிட்டி இருக்கும், எஸ் அல்லது நோ. இப்போது ஒருவேளை நம்ம ஒவ்வொரு பாசிபிலிட்டிக்கும் ஒரு ஆக்ஷன் டிஃபைன் பண்ணால் அதுதான் ஒரு இஃப் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கு போகும்போது யாராவது நம்ம கிட்ட 5 ஸ்டார் சாக்லேட் இருந்தால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா டைரி மில்க் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இதில் கடைக்கு போகிறதுன்றது ஆக்ஷன், 5 ஸ்டார் இருக்கா இல்லையாங்கிறது கண்டிஷன். இருந்தால் 5 ஸ்டார் வாங்கிக்கோ அப்படின்னு அந்த இருக்குது அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்குறோம். இல்லைன்னா டைரி மில்க் வாங்கிக்கோ அப்படிங்கிறது நோ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஆன்சர் கொடுக்குறோம். இது தாங்க இந்த ஃப்ளோ சார்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இஃப் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு அவுட்புட் செக் பண்ணுறோம். எஸ்ன்னு வந்தால் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அதுவே நோன்னு வந்தால் அல்லது ஃபால்ஸ்னு வந்தால் இன்னொரு ஆக்ஷன் செக் பண்ணுறோம். இதுதான் இஃப் கண்டிஷன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நார்மலாக இஃப் கண்டிஷன் டிக்ளேர் பண்ணுற சின்டாக்ஸ் இதுதான். இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அதோட அவுட்புட் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் இருக்கும். இந்த இஃப் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் எஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் மட்டும் தான் அசைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடையில் 5 ஸ்டார் இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் இருக்கும். இது மட்டும் இருந்தால் இஃப். இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம இல்லாததுக்கும் சேர்த்து ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறது தான் ஒரு எல்ஸ் கண்டிஷன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், எஸ் அப்படின்னு அவுட்புட் வந்தால் ஒரு ஆக்ஷன் பண்ணு, ஃபால்ஸ் அல்லது நோ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வந்தால் இன்னொரு ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரோக்ராமில் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், டெஸ்ட் ஈக்குவல் டு 5ன்னு. அது 10 விட சின்னதாக இருக்கான்னு பார்க்குறோம். எஸ்ன்னு ஆன்சர் வரும்போது ஃபர்ஸ்ட் இஃப் பிளாக்ல உள்ள கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் அதுவே நோன்னு ஆன்சர் வரும்போது இஃப் பிளாக் ஸ்கிப் ஆகி எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெஸ்ட் வேல்யூ 10 விட கம்மியாக இருக்குது. அப்போது இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் அதுவே ரைட் ஹேண்ட் சைடில் டெஸ்ட் வேல்யூ 10 விட அதிகமாக இருக்குது. ஸோ எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. இந்த இஃப்லே இன்னொரு டைப் தான் இஃப், இஃப் எல்ஸ் அண்ட் எல்ஸ். நம்ம கடைக்கு போகிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கோமே. நம்மக்கிட்ட கடையில் 5 ஸ்டார் இருந்தால் 5 ஸ்டார் வாங்கிக்கோ, இல்லைன்னா ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, அதுவும் இல்லைன்னா டாக் ஃபேண்டசி வாங்கிக்கோ, அதுவும் இல்லைன்னா டைரி மில்க் வாங்கிக்கோன்னு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், எஸ்ன்னு ஆன்சர் வந்தால் நேராக திரும்ப வரோம், அதாவது 5 ஸ்டார் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் 5 ஸ்டார் இல்லைன்னா ஐஸ்கிரீம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நோன்னு ஆன்சர் வந்தால் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த கோட் சாம்பிளை பாருங்கள். ஒரு சீரீஸ் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருப்போம். இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னு வந்தது அப்படின்னா அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி அடுத்தது எல்ஸ் இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு எல்ஸ் இஃப் கண்டிஷனாக எக்ஸிக்யூட் பண்ணி எதோட ஆன்சர் எஸ் அப்படின்னு வருதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். எதோட ஆன்சருமே எஸ் அப்படின்னு வரல அப்படின்னா அது எல்ஸோட கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் நெஸ்டட் இஃப். இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் உள்ள நம்ம இன்னொரு கண்டிஷன் வைக்கிறது. அதாவது ஒரு கண்டிஷனோட அவுட்புட் பேஸ் பண்ணி இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுறது. ஒருவேளை கடையில் 5 ஸ்டார் சாக்லேட் இருந்ததுன்னா ஒன்று 5 ரூபீஸ் சாக்லேட் வாங்கிக்கோ, இல்லைன்னா 10 ரூபீஸ் சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல 5 ஸ்டார் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5 ஸ்டார் சாக்லேட்லேயே 5 ரூபீஸ் சாக்லேட் வாங்குறதா 10 ரூபீஸ் சாக்லேட் வாங்குறதான்றதா நம்ம சாக்லேட்ஸோட அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இது மாதிரி ஒரு கண்டிஷனோட இன்புட்டை எடுத்து அதோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி இந்த செகண்ட் கண்டிஷனோட அவுட்புட்டுக்கும் நம்ம ஏதாவது ஆக்ஷன் அசைன் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப் கண்டிஷன். இதுதான் ஒரு நெஸ்டட் இஃப் கண்டிஷன் நம்ம ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் படி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது, அதோட பாடிக்குள்ளே நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது இஃப்பில் மட்டும்தான் நீங்கள் நெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் எல்ஸ்லையும் கூட உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணியே நம்ம இன்னொரு கண்டிஷனையும் செக் பண்ணி அதுக்கப்புறமா அவுட்புட் கொடுக்கலாம். மல்டிபிள் ஃபில்டரிங் ஆப்ரேஷன்ஸுக்கு இந்த நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம லூப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். லூப்ஸ் என்ன பண்ணுது, எப்படி நம்ம ப்ரோக்ராமில் லூப்
இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதோட அவுட்புட் என்ன, அதை என்னெல்லாம் டைப்பில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.